வணக்கம், வெல்கம் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்றைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணாக்காகவும் நான் சொன்ன மாதிரி 5 இல்ல 6 வித்தியாசமாக நாங்கள் அப்பம் செய்யறாங்க. 2வது விதமாக செய்கிற அப்ப ரெசிபி. ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து என்ன விஐபி கெஸ்ட் தான் வந்திருக்கிறாங்க. ஸோ என்ன விஐபி கெஸ்ட்டை உங்களுக்கு இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் கட்டியாக இருக்கிறாங்க, பட் இவ தான் என் மம்மி. ஸோ இவ தான் இன்றைக்கு வந்து அப்பம் செய்ய போகிறாங்க. ஸோ இந்த அப்பம் எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தாரன். காட்டித்தாரா? இதில் 2 சுண்டு வெள்ளை பச்சை அரிசி இருக்குது, 530 கிராம். இதை நான் 2 மணித்தியால் நனைய வச்சு வடித்து இதில் காய வச்சிருக்கிறேன். இதை நான் காஃபி கிரைண்டரில் போட்டு இதை பவுடர் ஆக்கி உங்களுக்கு அரைச்சி காட்டுறேன் என்ன செய்கிறேன். அரிசியை பட்டை அரைச்சி வச்சிருக்கிறேன். இதை நான் பெரிய கண் பின்னரையில் போட்டு அரைக்க போகிறேன். மம்மி கொஞ்சம் தடங்குறா, அதில் கதைக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுறா. பட் அவள் சொல்கிற என்னென்னு சொன்னால், இதில் இருந்து இவ்வளோத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துட்ட அரிசியை இந்த அரிசியில் அரைச்சிட்டு இந்த பெரிய கண்ணில் இதில் போட்டு அரைச்சிட்டு இதில் இந்த கட்டையில் வந்து திருப்பி கிரைண்டரில் போட்டு அரைச்சி திருப்பி அரைக்கணும். இதில் கட்டை இல்லாத வரையும் இதை அரைச்சி அரைக்கணும். ஆக்சுவலி மம்மி வந்து கதைக்கிறதுக்கு வைக்கப்படுறா. ஸோ நான் வந்து அவாக்காண்டு நான் கதைக்கிறேன். ஸோ அவள் ஒன்லி ஆக்ஷன்ஸ், நான் தான் டாக்கிங் ஃப்ரம் இயர் ஆன். ஸோ இப்போ அவள் முதல்ல அரைச்சி இதில் வந்து இவ்வளோ தான் குருணி மிஞ்சி இருக்குது. இந்த குருணியை வந்து மம்மி திரும்பி கிரைண்டரில் போட்டு அரைச்சி திருப்பி அரைக்க போகிறா. இதில் வந்து குருணி இல்லாத வரையும் இதை வந்து அரைச்சிருக்கட்டாம். மம்மி வந்து இந்த இதை வந்து முதலாவது தரம் அரைச்சி இவ்வளோ கட்டை தான் மிஞ்சி இருக்குது. பட் இந்த கட்டையை வந்து கொட்டாதீங்க. ஏன்னு சொன்னால் இதை திருப்பி போட்டு இந்த பெரிய கண்ணில் அறுத்தட்லேயே கை வைக்காமல் இப்போ அரைக்கணும். ஸோ கை வைக்காமல் அரைச்சிட்டு இதுலேயும் இருக்கிற கட்டையும் சேர்த்து அதில் போட்டு அரைக்க போகணும். இப்போ வந்து இப்போ 2ஆம் தரம் வந்து அரிக்க போகிறா. இந்த அரிக்கைக்கு வந்து கை வைக்காமல் அரிக்கணும். கை வைக்காமல் அரிக்கிறதுக்கு காரணம் வந்து கை வச்சு அரிச்சிங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய கட்டைகளெல்லாம் திருப்பி போகும். ஸோ அப்பம் சுடைக்கு வந்து அப்பம் வந்து வெடிக்க பார்க்கும். ஸோ அதால் தான் 2ஆம் தரம் அரிக்கைக்கு வந்து கை வைக்காமல் அரிக்கணும். 2ஆம் தரம் கை வைக்காமல் அரைச்சதில் வந்து இவ்வளோ கட்டை வந்திருக்குது. இப்போ இந்த கட்டையை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி பட்டை அரைச்செடுக்க போகிறோம். 2ஆம் தரம் மம்மி அரைச்சிருக்கிறா. இந்த அரைச்சை வந்து இப்போ திருப்பி போட்டு கை வைக்காமல் அரைக்க போகிறா. ஓகே, ஸோ முதல் வந்து மம்மி அரைச்சுவா பெரிய கண்ணுள்ள அரைதட்டில். இப்போ வந்து மம்மி வந்து இதை 2ஆக வந்து பிரித்து வச்சுருக்கா. அரைவாசியாக பிரித்து வச்சுருக்கிறா. இந்த பிரித்த அரைவாசி வந்து இந்த அரைவாசியை வந்து சின்ன கண்ணுள்ள அரைதட்டில் இந்த அடுத்த அரைவாசி பிரிச்சக்கில் வந்து அரிக்க போகிறா. இதில் இந்த வார கட்டையை வந்து திருப்பி கிரைண்டரில் போட்டு அரைச்சி நல்லா பட்டா இந்த சின்ன கண்ணுள்ள அரைதட்டிலேயே அரைச்செடுக்க போகிறா. இது ஸோ இப்போ வந்து சின்ன கண்ணுள்ள அரைதட்டில் வந்து ஒரு பாதியை வந்து அரைச்செடுக்கிறா. இது 2ஆம் தரம் வந்து சின்ன கண்ணில் போட்டு அரைச்ச குருணி இருக்குது. இவ்வளோ குருணி வந்திருக்கு. இப்போ இதை திருப்பி நல்லா பட்டை அரைக்கணும். ஓகே, இது வந்து சின்ன கண்ணில் அரைதட்டில் போட்டு அரைச்சி அதில் வந்து மிச்ச குருணி. இதை இப்போ நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணி விடலாம், இது தேவையில்லை. இதில் வந்து ஒரு ஸ்லைஸ் பான் இருக்குது. இந்த ஸ்லைஸ் பானுக்கு வந்து ஒரு தேங்காய் இளநீ விட்டுரு. ஒரு அரை மணித்தியால் வந்து இதை ஊற வச்சுட்டு இப்போ வந்து உங்களுக்கு தெரியுதானே நல்லா ஊறி இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை வந்து இந்த மேஜிக் புல்லட்டில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக எடுக்க போகிறேன். இதில் வந்து 1/8 டீஸ்பூன் ஈஸ்ட் இருக்குது. இந்த ஈஸ்டையும் இந்த பானோடையும் இந்த இளநீரையும் போட்டு நல்லா அரைச்செடுப்போம். இந்த ஊற வச்ச இளநீயையும் பானையும் ஈஸ்டையும் போட்டு நல்லா தின்னான பேஸ்ட்டாக அரைச்சிருக்கிறேன்.
மம்மி வந்து இப்போ நான் அரைச்சி காட்டினே இந்த பான் மிக்ஸை வந்து இப்போ இதோட விட போகிறேன் அந்த மாக்கில். கிரைண்டர் அந்த மேஜிக் புல்லட்க்கு வந்து 1 கப் தண்ணி விட்டு அதையும் கழுவி எடுத்து இதோடு சேர்த்து விட போகிறா. இப்போ இது நல்லபடியாக குழைச்சி எடுக்க போகிறா. மம்மிக்கு வெக்கமாம், ஸோ அதால் கதைக்க மாட்டாவா, உங்களோட எல்லாம் தான் ரெசிபி காட்டுறாவா, என்ன வீடியோ பண்ணட்டாம் கதைக்கட்டாம். ஓடஸ் இவ்வளோ கெஞ்சி மண்டாடி வாங்கன்னு சொன்னாங்க, எனக்கு ஓடஸ் போட்டிருக்கா மம்மி. ஸோ முதல் வந்து 1 கப் விட்டுவா, இப்போ வந்து இன்னொரு 1/2 கப் சேர்க்குறா இதுக்கு. ஸோ 1.5 கப் வந்து தண்ணி விடுறா இதுக்கு. வந்து நல்லா குழைச்சி போட்டு 8 அல்ல ஒரு 10 மணித்தியாலம் வந்து நல்லா புளிக்க வைக்கணும். ஸோ இது 2வது விதம் செய்கிற அப்பம். என்ன 3 இல்லை 4 இருக்குது. பிகேலுக்கு இன்றைக்கு சரியான புழுவத்தில் இருக்கிறா. என்னடா ஒரு நாள் அம்மா தான் இன்றைக்கி கமராக்க முன்னாள் இன்றைக்கு அம்மம்மா வந்து நிற்கிறாண்டு அவக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு ஃபனி மாதிரி. இது வந்து இதை மம்மி நல்லா வழியாக குழைச்சி எடுத்துட்டா. இதை வந்து இப்படி ஒரு சின்ன இன்னொரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை மூடி 8 எல்லோரும் 10 மணித்தியாலம் புளிக்க வைக்க போகிறா. ஸோ இந்த இருக்குது, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறா மம்மி. இதை வந்து இப்போ மூடி போட்டு 8 எல்லோரும் 10 மணித்தியாலம் புளிக்க வச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை காட்டுறோம். ஓகே, மம்மி கதைக்க மாட்டா, உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த அப்ப மாவும் நல்லா புளிச்சிட்டுது, உங்களுக்கே பார்க்க தெரியுது, நல்லா புளிச்சு வந்திருக்குது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேருங்க. உப்பை போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது வந்து உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து 2ஆம் பால் இருக்குது. இந்த 2ஆம் பாலை விட்டு இதை நல்லா கரைச்சி எடுக்கணும். 2ஆம் பால் காணாட்டிக்கு 3ஆம் பாலும் ரெடியாக இருக்குது. 2ஆம் பால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப்பு கிட்ட இருக்குது. இது நல்லா புளிக்கணும். புளிக்காட்டிக்கு இப்போ 10 மணித்தியாலம் 12 மணித்தியாலம் இது புளிக்காட்டிக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் புளிக்க விடலாம். அப்பம் வந்து நல்லா புளிக்கணும். நல்லா புளிச்சாதான் நல்லா கிறிஸ்பியாக வரும். அடுக்கையும் ஈஸியாக இருக்கும். ஒரு கட்டியும் இல்லாமல் இதை வந்து கரைச்செடுக்கணும். வந்து இப்போ நான் கரைச்ச வந்து இன்னும் கொஞ்சம் பால் விடலாம். ஸோ நான் 3ஆம் பால் வந்து ஏற்கனவே ரெடியாக இருக்குது. ஸோ இந்த 3ஆம் பாலையும் விட்டு இதை வந்து கரைச்செடுக்க போகிறோம். இதில் 3ஆம் பால் மூன்றாம் பால்லையும் 1/2 கப் தான் விட்டுருக்கிறா. 2ஆம் பால் 1/2 கப், 3ஆம் பால் 1/2 கப். ஸோ இல்லாமல் 1 கப் பால் 2ஆம் பாலும் 3ஆம் பாலும் விட்டுருக்குறா. ஸோ இது இப்போ ரெடி. 1ஆம் பால் மம்மி புளிஞ்சு வச்சிருக்கிறா. இது பால் அப்பத்துக்கு கண்டபடியாக இது 1ஆம் பால் புளிஞ்சிருக்கு. உப்பு ஜஸ்ட் இனிப்பை காட்டுறதுக்கு கொஞ்சம் உப்பு போடணும். இதில் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் சீனி இருக்குது. இந்த 1.5 டீஸ்பூன் சீனியும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு இனிப்பு குறைவாக வேணும்னு சொன்னால் நீங்கள் இனிப்பு குறைவாக போடுங்க. தாச்சி கொஞ்சம் எண்ணெய் பூசிட்டு வந்து ஒரு சின்ன டிப் வந்து இப்படி ஒரு வட்டம் ஒரு வளையம் வந்து இருந்தேன்னு சொன்னால் அப்பம் வந்து பர்ஃபெக்டாக வந்து வரும். என்று சொன்னால் அந்த ஹீட்டை வந்து சரிசமனாக கொடுக்கும் இந்த தாச்சிக்கு. ஸோ இப்படி ஒரு வளையம் ஒன்று இருந்தேன்னு சொன்னால் பெட்டர். மம்மியோட ஏன்ஷண்டான 25-30 வருஷத்தான தாச்சி. இதில் ஊற்றிட்டு சுற்றி போட்டு கொஞ்சம் மூடி வச்சுட்டு தான் பால் விடணும். 1 நிமிஷத்துக்கு பிறகு இந்த நடுவில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி பால் விடுறா. மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் விடுவோம். மூடியை வந்து இடத்துல எடுத்து துடைச்சிடுங்க. ஏன்னா அந்த வேர்வை கீழே போனான்னு சொன்னால் கிறிஸ்பியாக வராது. மூடியை துடைச்சி விடுங்க. தேங்க்யூ. நான் முதல் போட்ட அப்பா வீடியோவுக்கு நீங்கள் மம்மிக்கு நிறைய என்கரேஜ்மெண்ட் பண்ணி விஷஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி.
பால் அப்பம் வந்து ரெடி என்று பார்க்குறேன்னு சொன்னால் இந்த பால் வந்து வத்தி இருக்கும், கொஞ்சம் திக்காகவும் வந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்பம் எல்லாம் செய்து முடிஞ்சது, சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸில் விடுங்க. இந்த காமெண்ட்ஸ் விடைக்க எங்களோட மம்மியை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி என் ஃபியூச்சர் வீடியோஸ்லேயும் வந்து என்னோட ஜாயின் பண்ண சொல்லி ஜஸ்ட் ஒரு சின்ன என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என் சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.